மாருதபாணி திருக்கோயில் சார்பாக கொடுக்கக்கூடிய பிரசாதங்கள் எப்பயுமே தரமான பிரசாதங்கள் தான் கொடுக்கப்படுறோம். இது வந்து பார்த்தீங்கன்னா வியாபார நோக்கத்தோடு நம்ம கொடுக்கறதில்ல. அதாவது பஞ்சாமிர்தமாகட்டும் சரி, நம்ம லட்டு மற்ற பிரசாதங்களும் சரி தரமாக தான் கொடுத்துட்ருக்கோம் நம்ம எல்லாமே. இப்போ நேற்றுக்கு நீங்கள் நடந்த சர்ச்சைகள் நடந்த விஷயங்களில் இன்றைக்கி ஆய்வு பண்ணதில்லை. காலாவதியான எந்த பொருளுமே நமக்கு திருக்கோயிலேருந்து நம்ம கொடுக்கப்படுறதே இல்லை. இப்போ பஞ்சாமிரம் 5 நாள் கொடுத்தா கூட எடுத்துகிட்டு போய் அவங்க 10-15 நாளைக்கு யூஸ் பண்ணக்கூடிய லெவல் ஆஃப் இது தான் நம்ம அந்த இது கொடுத்துருக்கோம். அதே மாதிரி நம்ம திருக்கோயிலேருந்து எந்த ப்ரிசர்வேட்டிவோ வேறு எந்த விஷயங்களுமே தரத்தில் காம்ப்ரமைஸ் பண்ண எதுவுமே ஆட் பண்ணுறது கிடையாது. நம்ம இப்போ நேற்றுக்கு உணவு கட்டுப்பாட்டு அதிகாரிகள் வந்து ஆய்வு பண்ணி பார்த்ததில்ல, சாப்பிட்றதுலையோ முகந்து பார்த்ததுலையும் எந்த விதமான பிரச்சனைகள் இல்லைன்னு சொல்லியிருக்காங்க. அது என்ன ரீசன் கேட்டிங்கன்னா, ஒரு பார்த்தீங்கன்னா 2 விஷயத்த பண்ண சொல்லியிருக்காங்க. அந்த பேக்கிங் என்ன பேக்கிங் பண்ணுறாங்க, அந்த பேக்கிங்கை வந்து மாற்ற சொல்லியிருக்காங்க. அந்த பேக்கிங் மாற்றுறதுக்கு உண்டான நடவடிக்கை எடுக்கப்பட்டுருச்சு. தப்பு அப்படின்றது கிடையாது. இல்லை இல்லை, ஆயில் வாடை எப்படின்னு கேட்டால், அந்த ஆயில் ட்ரையர் இப்போ என்ன பண்ணியிருக்கோம், ஆயில் இருக்குன்னு இருக்காங்க. அது ஆயில் ஏற்கனவே ட்ரையர் ஏற்கனவே ஆர்டர் பண்ணியாச்சு. அந்த ஆயில் ட்ரையரும் வந்துடும். ஆயில் ட்ரையர் போட்டோன்னா இன்னும் அந்த ஆயில் வாடையும் வராது. என்னென்னா, ஒரு கவரில் வந்து இவ்வளோ பெரிய குவான்டிட்டி சம்டைம்ஸ் செய்யும்போது முறுக்க போட்டு அந்த இதில் வச்சு மூடி வைக்கும்போது அந்த வரக்கூடிய ஆயில் வாடை தான். அது வந்து சிக்கு வாடை கிடையாது. பேட் ஸ்மெல் அப்படின்றது கிடையவே கிடையாதுங்க. நீங்கள் இப்போ எப்போனா எடுத்து பாருங்கள், திருக்கோயில் அந்த மாதிரியான எண்ணெய் யூஸ் பண்ணுறது கிடையாது. அதாவது ஒரு நாள் யூஸ் பண்ணி ஒரு தடவை யூஸ் பண்ண எண்ணெய் திருப்பி யூஸ் பண்ணுறதே கிடையாது. அந்த முறுக்குக்கு யூஸ் பண்ணுற எண்ணெயும் சரி, பூந்திக்கு யூஸ் பண்ணுற எண்ணெயும் சரி. அது பேக்கிங் நம்ம சரியாக பண்ணல சார். இல்லை, பேக்கிங் சரியாக பண்ணலன்னு இல்லை, பேக்கிங் சிஸ்டத்தை மாற்றணுன்னு இருக்காங்க. பேக்கிங் சரியாக பண்ணலன்னா சொல்லலை, பேக்கிங் சிஸ்டத்தை மாற்றினா பெட்டராக இருக்கும்னு இருக்காங்க. அந்த சிஸ்டத்தை மாற்றி கொடுக்குறோன்னு சொல்லியிருக்காங்க. இல்லை, அது சொல்லியிருக்காங்க. அந்த டேட் இந்த இப்போ வரக்கூடிய பிரசாதத்தில் எல்லாத்துலேயுமே டேட் கொடுத்துருவோம். சார், நம்ம அளவாக தானே சார் தயாரிக்க போகணும். நாளைக்கு வரக்கூடிய பக்தர்கள். ஆமாம், அப்படிதான். அப்படி வந்து இப்போ 50,000 அதாவது சில நேரத்தில் திடீர்னு பார்த்தீங்கன்னா 1 லட்சம் பேர் வராங்க, 1.5 லட்சம் பேர் வராங்க, திடீர்னு பார்த்தா 2 லட்சம் பேர் வராங்க. எதிர்பார்ப்புகள் சில நேரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா உற்பத்தி வந்து இதே வந்து நீங்கள் பஞ்சாமிரதம் வந்து பக்தர்களுக்கு பஞ்சாமிரம் எல்லாம் தட்டுப்பாடுன்னு சொல்லி நம்மளும் நியூஸில் வந்து அதையும் தான் கொடுக்குறோம். அதனால் இது பார்த்தீங்கன்னா, அதாவது எப்படி சொல்கிறது, அதாவது முன்னெச்சரிக்கை முன்னப்பண்ண இருக்கும். அதில் பார்த்தீங்கன்னா அதுக்கு தான் நம்ம அந்த அவகாசம் கொடுத்துருக்கோம், நேரம் இருக்குது. அதில் வந்து எந்த விதமான இன்றைக்கும் இப்போ இருக்கிற நீங்கள் சொல்கிற மாதிரி 50 லட்சம் 1 லட்சம் ஸ்டாக் அந்த மாதிரி எக்ஸ்ட்ரா விற்கிற அந்த மாதிரியான இதே கிடையாது. டேட் காலாவதி நேரம் ஆயிடுச்சுன்னா அதை எடுத்து நம்ம வந்து இது பண்ணிடுறோம்.